வணக்கம். இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியில் பாரம்பரிய விதை பாரம்பரிய உணவு தானிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே உள்ள ஒரு அரசு பள்ளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பள்ளியில் இன்று ஒரு நாளில் இன்றைக்கி உள்ளே வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்கன்னு சொன்னால், நீண்ட காலமாக நம்ம இழந்து விட்ட இந்த பாரம்பரியத்தை, பாரம்பரிய விவசாயம், பாரம்பரிய உணவு, அதை மீண்டும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு அதை நம்ம மீண்டும் பயன்படுத்துகிறோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஆர்வத்தில் இன்றைக்கி எல்லாம் வந்திருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தா நூற்றுக்கணக்கான ஸ்டால்கள் இங்கே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டால்லையும் பார்த்தா ஆயிரக்கணக்கான வகைகளில் நம்முடைய பாரம்பரிய சம்பந்தப்பட்ட தானியங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருளாகட்டும், பல்லாயிரக்கணக்கானது இந்த ஒரு பள்ளிக்குள்ளே இன்றைக்கி பார்த்தா லட்சக்கணக்கான விஷயங்கள் நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்தது, பாரம்பரியம் சார்ந்தது இன்றைக்கி பார்க்க முடியுது. ஏன் இந்த உதாரணத்திலேருந்து நான் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு நாளில் இந்த ஒரு பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த விழா மூலமாக அவ்வளோ பெரிய மகத்தான விஷயங்கள் இன்றைக்கி இங்கே இருக்குது. இது போன்று எண்ணற்ற விஷயங்கள், மகத்தான விஷயங்களை இந்த நாடு இழந்துட்டுருக்கு. அப்போது அத்தனை மகத்தான விஷயங்களையும் மீட்டெடுத்து நம்ம சமுதாயத்தில் பயன்படுத்தினால் நம்ம சமுதாயமானது மிக விரைவாக உயர்வது மட்டுமல்ல, மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நம்முடைய மகிழ்ச்சியை நாமளே இன்றைக்கி சீர்குலைச்சிட்டு இருக்கோம். அதனால் மீண்டும் நம்ம நாட்டில் ஒரு மகிழ்ச்சியான உயர்வான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னால், நமது நாட்டில் இன்றைக்கி தேவைன்றதுக்கு நல்ல விஷயங்களும் நல்ல மனிதர்களும் நல்ல செயல் ஒருங்கிணையணும். இது எல்லாத்தையும் நம்ம சமயத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு மிக எளிமையான ஒரு அடிப்படையான ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னால், நம்முடைய ஆட்சி முறை. நம்முடைய ஆட்சியாளர்கள் அவங்க நினைத்தாங்கன்னா இதெல்லாம் சுலபமாக கொண்டு வந்துட முடியும். துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் இதை புறக்கணிச்சிட்டு வேறு ஒரு கோணத்தில் அவங்க போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி பார்த்து சொன்னால் கொஞ்சம் கூட நம்ம சமுதாயத்து மேலே, மக்கள் மேலே அக்கறையற்ற தன்மையின் காரணமாக இன்றைக்கி உதாசீனப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, சொல்லப்போனால் நம்ம நாட்டுடைய எல்லா விஷயங்களும் சுரண்டப்பட்டு, இப்படிலாம் நம்ம ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்ததை விட எந்த விதத்தில் பாதிப்பு இல்லைன்ற வகையில் இன்றைக்கும் கூட நம்ம மக்கள் அடிமைத்தனத்தை வாழ்ந்துட்டுருக்காங்க. இதிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் நமது சமுதாயத்தை ஒரு இந்த மாதிரி பாரம்பரியமிக்க சமுதாயமாக ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் இன்றைக்கி நம்முடைய ஆட்சியின் மூலமாக தான் கொண்டு வர முடியும். அதிலும் குறிப்பாக பார்க்க போனால் இந்த உள்ளாட்சி நம்ம கையில் இருக்குது. அந்த உள்ளாட்சியை வலுப்படுத்துவது மூலமாக, உள்ளாட்சியை நமக்கு நாமே ஆள்வதன் மூலமாக நாம் விரும்பிய அத்தனையும் நமது ஊராட்சிகளில் கொடுக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஊராட்சியை நம்ம கடந்த காலத்தில் அதை பயன்படுத்தவே இல்லை. ஆனால் சமீப காலத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுருக்கு. இந்த உள்ளாட்சியில் இன்றைக்கி நம்ம படித்த இளைஞர்கள் எண்ணற்றவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நின்று தலைவராகி நம்முடைய ஊராட்சியை நாம் விருப்பப்படி சிறந்த முறையில் கொண்டு போகிறதுக்காக தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த உள்ளாட்சியில் நம்ம எப்படி செயல்படணும், தேர்தலையே எப்படி அணுகணும், இது மாதிரி விஷயங்களில் நிறைய பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சியை கொடுப்பதற்காக நல்லோர் வட்டமானது ஒரு பயிற்சி முகாம் நடத்திக்கிட்டு இருக்கு. கடந்த மாதத்தில் இந்த பயிற்சி முகாம் திருச்சியில் நடந்தது. 71 பேர் இளைஞர்கள் அந்த பயிற்சி முகாம் கலந்து கொண்டார்கள். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் தன்தன ஊராட்சியில் நின்று மக்களை ஒருங்கிணைத்து மக்கள் பங்களிப்போடு வெற்றி பெற தயாராகிட்டு இருக்காங்க. அதே வகையில் வரக்கூடிய 13, 14 ஜூலை மாதம் அந்த தேதிகளில் நம்முடைய மதுரையில் சசி என்ற இடத்துல மீண்டும் அடுத்த கட்ட ஒரு முகாம் நடக்க இருக்கு. மொத்தம் 1000 இளைஞர்களை தமிழ்நாட்டில் நாம் தயார்படுத்ததாக இருக்கோம். நேர்மையான, தன்னலமற்ற, திறன்மிக்க இளைஞர்கள், நிர்வாக திறன்மிக்க இளைஞர்களாக உருவாக்குவதற்காக நல்லோர் வட்டமானது தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்பட்டு இருக்கு. இதில் மிக சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கிராம வளர்ச்சியிலும் சரி, கிராம ஆட்சியிலும் சரி, அதில் அனுபவம் பெற்ற நம்முடைய பேராசிரியர், காந்தி கிராம பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் இந்த 2 நாள் முகாமில் இருந்து அந்த பயிற்சியை அளிக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லோர் வட்டத்தில் கடந்த காலத்தில் சிறந்த முறையில் இதை பற்றி ஆய்வு செய்து அது நிபுணத்துவம் வாய்ந்த இளைஞர்கள் இந்த பயிற்சியை கொடுக்க இருக்காங்க. தமிழக நெடுகிலும் 1000 இளைஞர்களை வரக்கூடிய உள்ளாட்சியில் உருவாக்குறதுக்காக முடிவு பண்ணக்கூடிய இந்த விஷயத்தில் நம்முடைய ஆர்வமுள்ள இளைஞர்கள்
இந்த முகாமில் கலந்து கொள்ளும்படி நல்லூர் வட்டம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. மகிழ்ச்சி. வணக்கம்.